உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்முடைய அண்ணன் என்ஆர்எல்கோ பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு வீடா நீங்க ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க. இளைஞர் அணியினர், ஐடி விங்கை சேர்ந்தவங்க, மகளிர் அணி, கழகத்துடைய நிர்வாகிகள் கடந்த 20 நாட்களா கடந்த இந்த முன்னெடுப்பை களத்துல எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்டு படிக்கட்டையும் ஏறி இறங்கி உறுப்பினர்களை சிறப்பா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய தேதியில இது வரைக்கும் நம்முடைய கழகத்துல 2 கோடி பேரை உறுப்பினர்களா நம்ம சேர்த்திருக்கிறோம். இன்னொரு சிறப்பை இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேர்தலுக்காக, சட்டமன்ற தேர்தலுக்காக, நிர்வாக வசதிக்காக 8 மண்டலங்கள்லாம் பிரிச்சிருக்காரு தலைவர் அவர்கள். அதுல இந்த சென்னை மண்டலத்துல மொத்தம் 30 தொகுதிகள். இந்த 30 தொகுதியில ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கையில முதல் 10 தொகுதியில கிழக்கு மாவட்டத்துடைய 6 தொகுதிகளும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வெறும் தேர்தலுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ உறுப்பினர்களை சேர்க்கல, வாக்காளர்களாக உறுப்பினர்கள் சேர்க்கல. தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் கீழ் கழகத்துக்கு குடும்பங்களை, தமிழக குடும்பங்களை நாம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது புரியாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறாரு. பார்த்திருப்பீங்க, பஸ்ல சுத்திட்டு இருக்கிறாரு. அதுல சொல்றாரு, திமுக தேர்தல் வந்த உடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். உங்களால சந்திக்க முடியுமா? எனவே திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே நிச்சயம் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அடுத்து முதலமைச்சரா உட்கார போறாரு. முந்தைய அடிமைகளுடைய ஆட்சியில பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களால இன்னைக்கு 9.69% வளர்ச்சியோட இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. சொல்றது நான் இல்ல, ஒன்றிய அரசு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல அடிமைகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் பதட்டம், வைத்தறிச்சல் அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான் அவங்களால தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல. எப்படியாவது காவிக்கு இங்க வழி போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதை நீங்க உறுதி செய்யணும். அதனாலதான் தமிழ்நாட்டுல எப்படியாவது நுழைஞ்சிட முடியாதா, தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படியாவது பறிச்சிட முடியாதா அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா சேர வேண்டிய நிதி உரிமையை கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது. குறிப்பா பிள்ளைகளுடைய கல்விக்காக சேர வேண்டிய நிதியை கேட்டா நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டு நிதி பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய 2550 கோடியை தரோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் ஓப்பனாவே சொன்னார். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன சொன்னாரு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணுமா, நீ இதன் மூலமா குறுக்கு வழியில இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறியா, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரி உன்னோட மும்மொழி கொள்கையை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு தைரியமா இந்தியாவிலேயே சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்படி ஒருங்கிணைந்த திட்டத்தை சென்ற நிதி ஆண்டுல தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கல்வி ஆண்டுல எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு தெரியுமா? சென்ற கல்வி ஆண்டுல தமிழ்நாட்டு கல்விக்காக 1 ரூபாய் கூட ஒதுக்கல ஒன்றிய பாஜக அரசு. ஆனா பாஜக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கல்விக்காக மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் கொடுக்கக்கூடிய பாஜகவும் அவங்களுடைய ஒன்றிய அரசும் அப்படிப்பட்ட தமிழர் விரோத பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார். அது எப்படிப்பட்ட கூட்டணி? சென்ற தேர்தல் முடிஞ்சோன்னு என்ன சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இந்த தேர்தல் கிடையாது, 2035லயும் நாங்க என்னைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இப்ப என்ன பண்ணாரு? 2 மாசத்துக்கு முன்னாடி 4 கார் மாறி போய்
முக்காடு மட்டும்தான் போடல, முக்காடு போடாத குறையா ஒளிஞ்சு மறைஞ்சு போய் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த துரோக கூட்டணியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருக்கு. அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பை தொடங்கி வச்சாங்க. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.